வாரியார் சுவாமிகளுக்கு வயலூர்னால் ஒரு தனி விருப்பம். தொடங்கும் போதே எம்பெருமான் வயலூர் முருகனின் கருணையினால் அப்படின்னு தான் தொடங்குவார். எப்போ வயலூர் மேலே வாரியாருக்கு ரொம்ப பிடித்தனம் ஜாஸ்தி. ஏன்னா வயலூருக்கு திருப்பணி செய்தார். சாதாரணமாக இந்த சொற்பொழிவெல்லாம் பண்ண தொடங்கின காலத்தில் வாரியார் வயலூரில் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு திருச்சிக்கு சொற்பொழிவுக்கு வந்தவர் வயலூருக்கு வரார். தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சகர் தீபாராதனையெல்லாம் காட்டி மரியாதை பண்ணுறாரா இல்லையா? அப்போ வாரியார் தட்டில் காசு போடணும்ல. அப்போ பழைய காலத்தில் ஒரு 8 அணாவை எடுத்து போட்டு ஒரு 8 அணாவை தட்டில் போட்டு சாமி கும்பிட்டு, அப்போ நான் சொல்கிறது தட்டில் சாமி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டார். ராத்திரி வீட்டில் போய் படுத்திருந்தார். அந்த வாரியாருடைய கனவில் முருகன் போய் சொல்கிறான். வாரியாருடைய கனவுல முருகன் போய் சொன்னா, வந்தியா வயலூருக்கு தரிசனம் பண்ண வந்தியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. என்ன யோசிச்சுக்கிட்டு வந்த அப்படின்ட்டார். அதுக்கு மேலே முருகன் பேசலை, கனவு முடிஞ்சு போச்சு. மீதியை எங்கே போய் பேசுகிறார் பாருங்கள். வயலூருக்கு வந்தியான்னு கேட்டு மீதியை அந்த குருக்கள் தீபாராதனை காட்டினார்ல, அவர்கிட்ட போயிட்டார். அவர் கனவுல போய் வாரியாரை பார்த்தா, கேளு 8 அணாவை போட்டு போகிறாரே, அதை வச்சு என்ன கும்பாபிஷேகமாக பண்ண முடியும் அப்படின்னு கேளு. நான் கேட்டேன்னு கேளுனார். அது குருக்களுக்கு தூக்கம் வருமா? அதுக்கு பிறகு தடப்படன்னு எந்திரிச்சேன். எப்படா பண்ணணும்னு திருச்சிக்கு ஓடி போய் வாரியார் பிரசங்கம் பண்ணிவிட்டு திருச்சியில் போன உடனே, முருகன் நமக்கு கனவுல வந்தது இந்த குருக்களுக்கு தெரிஞ்சிட்டோம் என்னவோ, வந்திருக்காரு என்னன்னார். இல்லை முருகன் என் கனவுல வந்தவர் சொல்லிட்டார், 8 அணாவை வச்சு கோயில் கும்பாபிஷேகமாக பண்ண முடியும். அந்த 8 அணாவை கொண்டு போய் அவர்கிட்ட திருப்பி கொடுன்ட்டார். அதை கொண்டுட்டு தான் வந்திருக்கேன், இந்த பிடிங்கன்ட்டார். எப்படி இருந்திருக்கும் வாரியாருக்கு? தட்டில் போட்டு 8 அணாவை திருப்பி கொண்டு வந்துட்டார். முருகன் கொடுக்க சொல்லிட்டார், ஐயா நீங்கள் வச்சுக்கோங்க. அவர் கேட்டது இது, கும்பாபிஷேகமாக பண்ண முடியும். அப்புறம் தான் வாரியார் பார்த்தார், ஓஹோ கும்பாபிஷேகம் பண்ண சொல்கிறான் வயலூர் முருகன் அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்துருக்கேன் அவருக்கு. இந்த கும்பாபிஷேக வேலைகள்லாம் நடக்கும்போது திருப்பி வர்றதுக்கு பஸ் வசதியெல்லாம் அப்போ கிடையாது. அந்த கோயில் வளாகத்திலேயே ராத்திரி நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்திருந்தாராம் வாரியார். வயலூர்லேயே வச்சு அவருக்கு காட்சி கொடுத்துருக்கான். அந்த ரகசியத்தை அவர் வெளியே சொல்லவே இல்லை. ஆனால் எம்பெருமான் வயலூர் முருகன் கருணையினால் தொடங்குவார். வயலூர் முருகனை நேராக பார்த்தவர். அவர் 8 அணா வச்சு கும்பாபிஷேகமாக பண்ண முடியும்னு கேட்டாருன்னு சொன்ன உடனே தானே வயலூர் கும்பாபிஷேக வேலையில் இறங்கி அது அவ்வளவு முழு முயற்சியோடு. அந்த காலத்தில் பணம் வாங்கி செய்வது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லை. எவ்வளவு தேவைப்பட்டிருக்கும் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு, அவ்வளத்தையும் செஞ்சு பெரிய மனிதர்களை சந்தித்து அதை பெற்று அந்த கும்பாபிஷேகத்தை அவ்வளோ சிறப்பாக நடத்து. இந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு ஒரு விழா நடத்துவாங்க பார்த்தீங்களா? சம்மந்தப்பட்டவங்கள்லாம் மேடையில் உட்காந்து எப்படிலாம் சிரமப்பட்டாங்க, அந்த ஸ்தபதிகளையெல்லாம் ஆனர் பண்ணி எல்லாம் பேசுவாங்கள்ல. இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வாரியாருக்கு ஒரு நாளும் வாக்கு தவறாது, சரியாக இருக்கும் சொற்கள். இதை பேசும்போது எம்பெருமான் வயலூர் முருகனின் கருணையினால்னு தொடங்கி பேசிக்கிட்டே இருக்கார். இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு முருகன் நினச்சா, அதனால தான் இது நடந்துச்சு இந்த வடலூர் கும்பாபிஷேகம் அப்படின்னார். எப்படி வார்த்தை புரண்டுட்டு பார்த்தீங்களா? அதனால்தான் நடந்துச்சு இவ்வளவு சிறப்பாக இந்த வடலூர் கும்பாபிஷேகம். நடந்தது வயலூர் கும்பாபிஷேகம். அவருக்கு திடீர்னு வாயில் வருது, அதனால தான் நடந்துச்சு வடலூர் கும்பாபிஷேகம். ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டாரே, எப்படி சொல்லிட்டாரேன்னு இறங்கினோன்னு, சாமி நீங்கள் வயலூர்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல வடலூர்னு சொல்லிட்டீங்க, வடலூர் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னார். வாரியாருக்கு புரிஞ்சு போச்சு. சொல்லலைன்னா கனவுல ஏன்பா நீ வடலூருக்கு கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியதானேம்பாரு அப்படின்னு, அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரு போலன்னு வாரியார் திரும்ப முயற்சி எடுத்து பெரிய முயற்சியின் அடிப்படையில் வடலூருக்கும் கும்பாபிஷேகம் பண்ணார். வடலூருக்கு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு இதுதான் காரணம். வாரியார் பண்ணதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். இப்படி வயலூர் முருகனிடத்தில் எல்லையில்லாத பக்தியோடு இருந்தார். கண்ணுக்கு கண்ணாக நேருக்கு நேராக அந்த காட்சியை பார்த்துருக்கு. எப்பேற்பட்ட ஸ்தலம்! அந்த ஸ்தலத்துக்கு வான்னு கூப்பிடுறான் முருகன். வேதனையில் விம்மி கொண்டிருந்தவரை நீ வயலூருக்கு வா. அந்த வயலூருக்கு போன பிறகு தானே செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் செப்பு. செய்ப்பதி எங்கே பார்த்தாலும் வயல் மனம், எங்கே பார்த்தாலும் பார்த்த இடமெல்லாம் பறந்து கிடக்கிற பச்சை பசேல் என்கிற நெற்பயிர். ரொம்ப அழகாக செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் செப்புன்னு முருகனே சொன்னான் செய்ப்பதி என்று வயலூரை. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244